अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवामीडे धया शैथैनं अतीयतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणां तज्जरमस्ति शमत् न्यायकलापेन विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदायः सङ्घर्षयन्यमिमीतनं तस्मै नमो मुनिवराय पराशराय। கீழே 21வது அத்தியாயத்துல சப்த மருத்துக்கள் அப்படிங்கிறத பத்தி சொன்னாள். இப்போ கடைசி அத்தியாயம் முதல் அம்சத்தினுடையது 22வது அத்தியாயம். இது நம்ம சித்தாந்தத்துல ரொம்பவும் முக்கியமானதான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பெருமாளினுடைய பெருமை, இந்த லோகத்தினுடைய வியவஸ்தை, ஜெகத் வியவஸ்தை, பெருமாளினுடைய வைபவங்கள். இந்த பெருமாளினுடைய விபவம் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு என்னென்ன ஏற்பட்டிருக்கின்றனவோ அஸ்திர பூஷணாதிகள் இது எல்லாமே கூட அவனுக்கு ஏற்பட்டது, அவனுக்குன்னே ஏற்பட்டது. நாம வேணா உலகம் பிறந்தது எனக்காக நமக்காகன்னு சொல்லிக்கலாம். ஆனால் வாஸ்தவத்துல இது எல்லாம் பிறந்து பிறப்புவிக்கப்பட்டதெல்லாம் லீலா விபூதியாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு. அப்ப எல்லா தத்துவங்களுமே இருபூதமாலை வனமாலையாக அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடையதான விஷயங்களை தான் சுவாமி அந்த பாசுரத்துல காண்பிக்கிறார். இந்த ஜெகத்தினுடையதான பிரகிருதியிலிருந்து ஆரம்பித்து என்னென்ன தத்துவங்கள் இந்திரியாதிகள் உள்பட இன்னும் என்னென்ன உண்டோ இது எல்லாம் எம்பெருமானுக்கு என்ன மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கறது சொல்லப்படுது. பூபாதௌ யஸ்ய நாபிர்வேத சுரநிலச்சந்திர சூர்யௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌ முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககரோ போகிகந்தர்வதைத்யைஹி சித்ரம் ரம்ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் காண்பித்திருக்காளே. அந்த காண்பித்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தினுடைய சாரமாகத்தான் இருக்கிறது. சுவாமி காண்பித்திருக்கக்கூடியதாகவும் இந்த அசபூஷணாத்தியாயம் அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த லோகத்துல என்னென்ன இருக்கிறதோ, என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன வஸ்துக்கள் இருக்கின்றனதோ அது எல்லாம் எம்பெருமானுக்கு ஏதேனும் ஒரு பகுதியிலே ஒரு வகையில விபூதிகளா இருக்கு. அப்ப நாம விபூதி யோகம்னு கீதையில சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விபூதிங்கிற பூதி விபூதி, பூதி அப்படின்னு சொன்னாலே அவருடையதான பெருமைன்னு அர்த்தம், அவருடைய செல்வம்னு அர்த்தம். விபூதினா விசேஷமானதான பெருமையை கொடுக்கக்கூடிய செல்வம்னு அர்த்தம். அப்ப விபூதி சப்தத்துக்கு பெருமை, மேன்மை, செல்வம், ஸ்ரீ, சொத்து அப்படிங்கிறதான அர்த்தம் இருக்குமானால் இத்தனை லோகமும் அவனுடைய சொத்து. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அவன்தான் ராஜா. ஒரு ராஜா ஒரு பூமியில இருந்தான்னா அந்த நாள்ல அந்த மூலையில அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடியவாளை கிளப்பிட்டு இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லலாம், இடிச்சுட்டு கட்டலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதே தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டு பிரச்சனை வந்துடுமோங்கிற காரணத்தினாலதான் அதுல இருந்து மக்களாட்சின்னு சொல்லப்படக்கூடியதான நாம ஜனநாயகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா அந்த ராஜாக்களா இருக்கிறவாளும் கூட நேர்மை தவறக்கூடாது
அப்படிங்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவத்தை காண்பிச்சிருக்கா. பெரிய 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 பெரியதான தத்துவங்கள்ல ரொம்ப சாதாரணமா பேசக்கூட இல்லை. இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு நயமும் வினயமும் எப்படி கூட வருமோ அந்த மாதிரி தர்மபுத்திரனை கிருஷ்ணனை அந்த தசரயோகோ சுதவ், அதாவது அஸ்வினி குமாராள், அதாவது நகுல சகதேவாள் பின்தொடர்ந்து போனார். நயநயா விவேஸ்வரம் அப்படின்னு சிசுபால வதம்ங்கிறதுல காண்பிக்கிறாள். அப்ப ராஜாவுக்கு நயம், நியாயம், நீதி, நேர்மை இது இல்லாம இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. இல்லாம இருந்தா பிரயோஜனம் இல்லை மாத்திரம் இல்ல, அவனுக்கு மகா தோஷங்கள் வந்து சேரும், மரணானந்தரம் கூட வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம பெரியவாள்லாம் காண்பித்தாள். நமக்குதான் இந்த ராஜ்யம், இந்த சொத்து, ஆனா அதை நான் எப்படி வேணாலும் துருபயோகம் பண்ணிடுவேணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு ராஜாவுக்கு இருக்குமானால் அந்த சாஸ்திரங்களை காண்பித்து கொடுத்து சாஸ்திரங்களையே தனக்கு மூச்சாகவும் கொண்டு அந்த சாஸ்திரங்களால மாத்திரமே வேத்தியனா இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த காரணத்தினால இந்த அஸ்திரபூஷணாத்தியாயம் அது எல்லாமே லோகமெல்லாம் அவனுடைய விபூதி பெருமை அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதை தேசிகன் சுவாமி பல இடங்கள்ல காண்பித்திருக்கார். இன்னும் எத்தனையோ பெரியவாள்லாம் காண்பித்திருக்கக்கூடியதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது இந்த அத்தியாயம். அதனால இது ரொம்ப முக்கியமானதான ஒரு அத்தியாயம். ஆனால் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு அத்தியாயம் இது. ஏன்னா अस्मद्गुरुभ्यो नमः। वशक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवामीडे विधयाशैथलीनां अतीयतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणां तज्जरमस्तिशमत् न्यायकलापेन विष्णवे तत्प्रयश्चिरचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सङ्घर्षयन्यमिमीतनम् तस्मै नमो विवराय पराशराय। கீழே 21வது அத்தியாயத்துல சப்த மருத்துக்கள் அப்படிங்கிறத பத்தி சொன்னாள். இப்போ கடைசி அத்தியாயம் முதல் அம்சத்தினுடையது 22வது அத்தியாயம். இது நம்ம சித்தாந்தத்துல ரொம்பவும் முக்கியமானதான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பெருமாளினுடைய பெருமை, இந்த லோகத்தினுடைய வியவஸ்தை, ஜெகத் வியவஸ்தை, பெருமாளினுடைய வைபவங்கள். இந்த பெருமாளினுடைய விபவம் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு என்னென்ன ஏற்பட்டிருக்கின்றனவோ அஸ்திர பூஷணாதிகள் இது எல்லாமே கூட அவனுக்கு ஏற்பட்டது, அவனுக்குன்னே ஏற்பட்டது. நாம வேணா உலகம் பிறந்தது எனக்காக நமக்காகன்னு சொல்லிக்கலாம். ஆனால் வாஸ்தவத்துல இது எல்லாம் பிறந்து பிறப்புவிக்கப்பட்டதெல்லாம் லீலா விபூதியாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு. அப்ப எல்லா தத்துவங்களுமே இருபூதமாலை வனமாலையாக அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடையதான விஷயங்களை தான் சுவாமி அந்த பாசுரத்துல காண்பிக்கிறார். இந்த ஜகத்தினுடையதான பிரகிருதியிலிருந்து ஆரம்பித்து என்னென்ன தத்துவங்கள் இந்திரியாதிகள் உள்பட இன்னும் என்னென்ன உண்டோ
இது எல்லாம் எம்பெருமானுக்கு என்ன மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கறது சொல்லப்படுது. பூபாதௌ யஸ்ய நாபிர்வேத சுரநில சந்திர சூர்யௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌ முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநர ககனோ போகி கந்தர்வதைத்யைஹி சித்ரம் ரம்ரம்யதே தம் திரிபுவனவபுஷ விஷ்ணுமீஷம் நமாமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் காண்பித்திருக்காளே. அந்த காண்பித்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தினுடைய சாரமாகத்தான் இருக்கிறது. சுவாமி காண்பித்திருக்கக்கூடியதாகவும் இந்த அசபூஷணாத்தியாயம் அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த லோகத்துல என்னென்ன இருக்கிறதோ, என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன வஸ்துக்கள் இருக்கின்றனதோ, அது எல்லாம் எம்பெருமானுக்கு ஏதேனும் ஒரு பகுதியில ஒரு வகையில விபூதிகளா இருக்கு. அப்ப நாம விபூதி யோகம்னு கீதையில சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விபூதிங்கிற பூதி விபூதி பூதி அப்படின்னு சொன்னாலே அவருடையதான பெருமைன்னு அர்த்தம், அவருடைய செல்வம்னு அர்த்தம். விபூதினா விசேஷமானதான பெருமையை கொடுக்கக்கூடிய செல்வம்னு அர்த்தம். அப்ப விபூதி சப்தத்துக்கு பெருமை, மேன்மை, செல்வம், ஸ்ரீ, சொத்து அப்படிங்கிறதான அர்த்தம் இருக்குமானால் இத்தனை லோகமும் அவனுடைய சொத்து. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அவன்தான் ராஜா. ஒரு ராஜா ஒரு பூமியில இருந்தான்னா அந்த நாள்ல அந்த மூலையில அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடியவாளை கிளப்பிட்டு இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லலாம், இடிச்சுட்டு கட்டலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதே தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டு பிரச்சனை வந்துடுமோங்கிற காரணத்தினாலதான் அதுல இருந்து மக்களாட்சின்னு சொல்லப்படக்கூடியதாக நாம ஜனநாயகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா அந்த ராஜாக்களா இருக்கிறவாளும் கூட நேர்மை தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவத்தை காண்பிச்சிருக்கா. பெரிய 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 பெரியதான தத்துவங்கள்ல ரொம்ப சாதாரணமா பேசக்கூடாது. இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு நயமும் வினயமும் எப்படி கூட வருமோ அந்த மாதிரி தர்மபுத்திரனை கிருஷ்ணனை அந்த தசரயோகோ சுதவ், அதாவது அஸ்வினி குமாராள், அதாவது நகுல சகதேவாள் பின்தொடர்ந்து போனார். நயநயா விவேஸ்வரம் அப்படின்னு சிசுபால வதம்ங்கிறதுல காண்பிக்கிறாள். அப்ப ராஜாவுக்கு நயம், நியாயம், நீதி, நேர்மை இது இல்லாம இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. இல்லாம இருந்தா பிரயோஜனம் இல்லை மாத்திரம் இல்ல, அவனுக்கு மகா தோஷங்கள் வந்து சேரும், மரணானந்தரம் கூட வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம பெரியவாள்லாம் காண்பித்தாள். நமக்குதான் இந்த ராஜ்யம், இந்த சொத்து, ஆனா அதை நான் எப்படி வேணாலும் துருபயோகம் பண்ணிடுவேணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு ராஜாவுக்கு இருக்குமானால் அந்த சாஸ்திரங்களை காண்பித்து கொடுத்து சாஸ்திரங்களையே தனக்கு மூச்சாகவும் கொண்டு அந்த சாஸ்திரங்களால மாத்திரமே வேத்தியனா இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த காரணத்தினால இந்த அஸ்ரபூஷணாத்தியாயம் அது எல்லாமே லோகமெல்லாம் அவனுடைய விபூதி பெருமை அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதை தேசிகன் சுவாமி பல இடங்கள்ல காண்பித்திருக்கார். இன்னும் எத்தனையோ பெரியவாள்லாம் காண்பித்திருக்கக்கூடியதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது இந்த அத்தியாயம். அதனால இது ரொம்ப முக்கியமானதான ஒரு அத்தியாயம். ஆனால் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு அத்தியாயம் இது. ஏன்னா இது பெரிய விஷயங்களை சொல்லக்கூடியதான காரணத்தினால 90 ஸ்லோகம் இருக்கக்கூடியது. முதல்ல இந்த ஜகத்தினுடைய வியவஸ்தா அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறார். அத்வா விகும்சோத்தியாய ஸ்ரீ பராசராः யதா அபிஷிக்தः பூர்வம் ராஜ்யே மஹர்ஷிபிः ததः க்ரமேண ராஜ்யானி ததௌ லோக பிதாமஹः. நம்ம கேக்குறதா தெளிவா? கேக்குறது சுவாமி, கேக்குறது அடியேன். ஓகே. யதா அபிஷிக்தः பூர்வம் ராஜ்யே மஹர்ஷிபிः ததः க்ரமேண ராஜ்யானி ததௌ லோக பிதாமஹः. எப்போ பிருச்சுவான் அபிஷிக்தா பூர்வம் ராஜ்யே மஹர்ஷிபிः, பிருச்சு மகாராஜா மகர்ஷிகளால ராஜ்யத்திலே எப்பொழுது அவன் அபிஷேகிக்கப்பட்டானோ ததः க்ரமேண ராஜ்யானி ததௌ லோக பிதாமஹः. பிதாமகா அந்த பிரம்மாவானவன் அத்தனை பேருக்கும் ஆதிபத்திய விபாகத்தை பண்ணி கொடுத்தான். நக்ஷத்திர கிரக விப்ராணாம் விருதாம் சாஹ்யசேஷதः சோமம் ராஜ்யே ன்யதாத் பிரம்மா யஜ்ஞானாம் தபசாமபி. இந்த லோகத்தினுடையதான விபாகம், லோகத்தை எல்லாம் பிரித்து யார் 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 எதற்கு அதிபதியாக இருந்து
நடத்துறோம்ங்கிறத காண்பிக்கிறது. நட்சத்திர கிரக தாராணம், நட்சத்திரங்கள் பல வகைப்பட்டமான கிரகங்கள், தாராணம் இல்ல விப்ராணம் இருக்கு. நட்சத்திர கிரக விப்ராணம், நட்சத்திரங்கள் கிரகங்கள் விப்ரங்கள், விப்ரண பிராமணன் அர்த்தம். வீருதாசேஷதாக, வீருத் பூமியிலிருந்து முளைக்கக்கூடியதான பயிர்கள், அதெல்லாவற்றையும் யஜ்ஞானங்கள் தபஸுகள், இது எல்லாவற்றையும் சோமம் ராஜ்யே யதா பிரம்மா, சோமனை சந்திரனை ராஜ்யத்திலே வைத்தான். சோம சப்தத்துக்கு சந்திரன் அர்த்தம். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகு என்ன அப்படின்னா, எல்லா பதத்துக்கும் இன்னொரு அர்த்தம் எப்படியாவது கொண்டு வர முடியும். ஒரு பதமாவே இருந்தாலே அதுக்கு ஒரு டிக்ஷனரி சம்ஸ்கிருதம் அது எவ்வளவு பெரிய பெருமை கொண்டதுன்றதுக்காக சொல்றேன். நமக்கு எவ்வளவுதான சொத்து, அதுக்காக சொல்றேன். ஒரு கிரந்தம் இருக்கு, அதாவது சம்ஸ்கிருதத்துல டிக்ஷனரி எல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு எல்லாம். அதாவது நாம இங்கிலீஷ்ல பாத்தீங்களான்னா டிக்ஷனரி சொல்றோம். அதுக்கப்புறமா இப்போ டிக்ஷனரியில இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பெயர் அகாராதி, அதான் அகராதின்னு தமிழ்ல சொல்றோம். அகராதிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அகார ஆதி, அது வரிசையா அகாரத்துல ஆரம்பித்து வரும். அதனால அகார ஆதி அகராதின்னு தமிழ்ல அகராதி அது எப்படியோ அகராதிங்கிறதுல எல்லா அர்த்தமும் கிடைக்கும் இல்லையோ, அந்த மாதிரி யார் ஒருத்தன் எல்லாத்தையும் பேசுறானோ, எதை பற்றியும் தெரிஞ்ச மாதிரி பேசுறானோ அவனுக்கு அகராதி, ரொம்ப அகராதி பிடிச்சவன் அப்படின்னு நாம சொல்றது. அது என்னதுன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, ஆனா அகராதியில எல்லாம் அப்படிங்கிறதுனால அப்போ அகாராதி. அது நம்மளுக்கு சம்ஸ்கிருதத்துல எப்படி இருக்கு அப்படின்னா கோஷங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல இது எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஆரம்பமா எந்த தாத்துவில இருந்து எப்படி வந்திருக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் வேதாங்கமா நிருப்தத்திலேயே சொல்லி, அதுக்கப்புறமா நிறைய நிகண்டுக்கள் பதங்களை கோர்த்து சேர்த்து எடுத்து வச்சிருக்க நிறைய நிகண்டு, அதாவது தனி லிட்ரேச்சரே நிறைய நிகண்டு. வைஜெயந்தின்னு ஒண்ணு இருக்கு. அமரசிம்மன் ஒரு ஜைனன், அவன் ஜைனன். அவன் அமரசிம்மன் அதுதான் ரொம்ப பிரசித்தமான நிகழ்வு. அதாவது பதங்களையும் எடுத்து கொடுத்து சில இடங்கள்ல இப்போ தேவர்கள் அப்படின்னா அவன் ஸ்லோகமா எழுதிருப்பான். அமராமிர் ஜரா தேவா தசா அமிர்தா குந்தா திவௌகசா அப்படின்னு எழுதியிருப்பான். இதெல்லாம் தேவர்களை குறிக்கக்கூடியது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய டெக்னிகாலிட்டிஸ் எல்லாமும் அதுல அழகா ஸ்லோகத்திலேயே சொல்லியிருப்பான். அதெல்லாம் ரொம்ப அழகு. அமர கோஷம் ரொம்ப பிரசித்தமானது கோஷம், அதாவது டிக்ஷனரி. இப்போ தேவர்களை குறிக்கக்கூடிய பதங்கள் என்னென்ன? இப்போ சந்திரன் எடுத்துட்டா நட்சத்திரம் ரிக்ஷம் பம் தாரா தாரகா யுவா ஸ்திரியாம், நட்சத்திரம் ரிக்ஷம் பம் தாரா தாரகா உது, இதெல்லாம் இருக்கு இந்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய சொல்றாரு அந்த மாதிரி. அது இவ்வளவு பெரிய புஸ்தகம். அந்த காலத்துல முதல்ல குழந்தைகளுக்கு நாம எப்படியானா வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் பண்ற மாதிரி அந்த நாள்ல அமரத்தை சொல்லி கொடுப்பா, பதங்கள் தெரிஞ்சுடணும் அப்படின்னு. இந்த பக்கம் ராமசப்தம் சொல்லி கொடுப்பா சப்தங்களா, அந்த பக்கம் அமரம் குட்டி குட்டியா சொல்லி கொடுப்பா. இன்னும் என்ன சொல்லுவான்னாக்க, அமரன் அந்த அமர கோஷத்தை அமர சிம்மன் ஒருத்தர் பண்ணார். அவர் ஜைனர். ஜைனர்கள் எல்லாம் அந்த நாள்ல ஜைனர்கள் காத்தால எழுந்துக்கிறச்சேயே விப்ரக்ஷயம் பவத்து, பிராமணனுடைய அழிவு இருக்கட்டும்னு சொல்லிட்டுதான் எழுந்துப்பானான். ஆனா சம்ஸ்கிருத மொழிய நிறைய எழுதியிருக்கா. அதான் ஒண்ணு ரெண்டு இல்ல. அந்த ஜைனர்களினுடையதான கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 ஜாஸ்தி. நிறைய எழுதியிருக்கா. அதுவும் நார்த்லன்னா வடக்கு பக்கத்துல ஜைனர்கள் அவ்வளோ பண்ணியிருக்கா. அதுல ஒருத்தன் பண்ணினதுதான் அமர கோஷம், ரொம்ப பிரசித்தமானது. அப்போ அவன் ஜைன கிரந்தம்ங்கிறதுனால நாம படிக்காம போயிடல. இன்னும் என்ன சொல்லுவா தெரியுமோ, அமரம் தெரியாதவன் மரம் அப்படின்னு சொல்லுவா. அமர கோஷம் படிக்காதவன் தெரியாதவன் மரம், மரத்துக்கு சமமானவன். எப்படியானா நாமோ ஐயையும் ஐங்கும் அறியாத மானிடரை இவ்வையம் சுமப்பதுவும் பங்கு அப்படின்னு சொல்லி திருப்பாவ தெரியாதவன் பூமிக்கு பாரம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அமரம் தெரியாதவன் பூமிக்கு பாரமா இருக்கக்கூடியதான மரம் சொல்லியல் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவான். அந்த அளவு விஷயமா இருக்கு. அப்போ அப்படி ஒரு கோஷம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கோஷம் பண்ணான். வைஜெயந்தி கோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு கோஷம் இருக்கு.
ஹேமச்சந்திரன் அப்படின்னு ஹைமன் ஒண்ணு பண்ணார். அந்த ஹேமச்சந்திரன்கிறவரும் ஜைனர் தான். அவர் ஹைம கோஷம் அப்படின்னு ஒண்ணு பண்ணார். நானார்த்த கோஷம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு பதம் எடுத்துட்டா இப்ப இங்கிலீஷ்ல தெசாரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கறது, ஒரு பதத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் வந்து ஹோமோனிம், ஹோமோபோன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரே பதத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் வரலாம். இப்போ ஹரி அப்படின்னு பதம் எடுத்துட்டீங்களான்னா சம்ஸ்கிருதத்துல கிட்டத்தட்ட 14 ஹரின்னா பெருமாளுக்கு பெயர், ஹரினா குரங்குக்கு பெயர், சிங்கத்துக்கு பெயர், மானுக்கு பெயர், தவளைக்கு பெயர், சூரியனுக்கு பெயர், இந்திரனுக்கு பெயர், இந்த மாதிரி பிரசித்தமானது. இந்த மாதிரி அர்த்தங்கள்ல எல்லாம் அது பிரசித்தமா இருக்கு. அப்போ சம்ஸ்கிருதத்துல என்னென்ன அர்த்தங்கள்ல இந்த பதங்கள் வருது, நானார்த்த கோஷம், ஏகசிய சப்தஸ்ய ஏ பகவஹா அர்த்தா, என்னென்ன அர்த்தங்கள் உண்டோ தயசாம் சங்கலனம், அவைகளை சேர்த்து வைக்கிறது, அப்படி ஒரு கோஷம் இருக்கு. எவ்வளவோ கோஷங்கள்லாம் பண்ணிருக்கா. இந்த காலத்துல தெசாரஸ் எல்லாம் சொல்ற மாதிரி அந்த காலத்திலேயே அதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, அதுல இன்னொரு கோஷம், சம்ஸ்கிருதத்தினுடைய விபூதியை பாருங்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்னொரு கோஷம், என்ன கோஷம் அப்படின்னா ஏகார்த்த கோஷம் அப்படின்னு. இப்போ அ அப்படிங்கிற ஒரு சப்தம், அது ஒரு எழுத்து தான், ஆனா அது ஒரு சப்தமா கூட இருக்கு. அந்த ஆங்கிற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தங்கள், அதாவது என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் அ அப்படிங்கிறது வரும். இப்போ அக்ஷராணாம் அகாரோஸ்மி அப்படின்னு பெருமாள் சொன்னதுனால பெருமாளை குறிக்கக்கூடியது அப்படின்னு ஆரம்பிச்சு அகாரத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் உண்டு அப்படிங்கிறதாக ஆ அப்படின்னா இப்போ ஆ அப்படியா சொல்லிட்டா அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிறோம். அது சம்ஸ்கிருதத்துல ஆ ஏவம் கிளத்தது இப்படியாது அப்படின்னு கேட்கறதையும் அந்த ஒரு ஆச்சரியத்தையோ பயத்தையோ திகிலையோ சொல்ற மாதிரியான ஒரு 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 வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. ஆ அப்படிங்கிறது இ இந்திரஹா, உ உமேஷா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இ ஒவ்வொரு எழுத்துக்கும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. அதை தவிர ஸ்ரீம் ஸ்ரீம் கிரீம்ங்கிறதான எத்தனையோ மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி ஏகார்த்தத்துல இருக்கக்கூடியதான, அதாவது ஒரு சப்தம் ஒரே எழுத்து, தமிழுக்கு ஓரெழுத்து மொழி அப்படின்னு அவ பெருமையா சொல்லிப்பா. தை பை கை அப்படிங்கிறதான வார்த்தைகள் எல்லாம் நிறைய இருக்கு. போ வா ஓரெழுத்து மொழி, ஒரு எழுத்துன்னு ஒரு எழுத்துலயே சொந்தா இருக்கக்கூடியது. அது இங்கிலீஷ்ல தான் கம்மியே தவிர சம்ஸ்கிருதத்துல ஒரு தனி கோஷம், லிட்ரேச்சர், அதாவது ஒரு தனி இலக்கிய வகை, ஒரு தனி புஸ்தகம், தனி ஜானர், ஒரு தனி ஒரு கோஷமே பண்ற அளவுல பண்ணியிருக்காங்க. நாம எவ்வளவு பெரிய சொத்துக்கள்லாம் நம்மளுக்கு இருக்கு பார்த்துக்கோங்க. நான் திருப்பி சம்ஸ்கிருதத்தை சொல்றேன் அப்படின்னா இந்த கிரந்தம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. நாம சம்ஸ்கிருதம் பேசினா அந்த வார்த்தைகளை தான் பராசரரும் வியாசரும் வால்மீகியும் வசிஷ்டனும் விஸ்வாமித்திரனும் எல்லாரும் ராமன் கிருஷ்ணன் உள்பட பேசி இருக்கக்கூடியதான மொழி. அகம் கிராமாத் கச்சாமி, அகம் கிராமாத்து நதியின் கச்சாமி, கிராமத்துல இருந்து நதிக்கு போறேன்னு சொன்னா இதே வார்த்தையை தான் வால்மீகியும் சொல்லியிருக்கணும். அகம் தமசாம் நதியின் கச்சாமின்னு தான் முதல்ல சொன்னார். அவர் பின்னாடியே பரத்வாஜர் எழுதினார். அப்ப நமக்கு நாம எந்த சொத்துக்கு, எந்த வஸ்துவுக்கு சொத்துக்காரர்கள் அப்படின்னா வால்மீகி உபயோகப்படுத்தின அதே வார்த்தைகள் சிதையாமல் அப்படியே இருக்கு. ஆனா தமிழ் அப்படி இல்லை. நம்ம போய் அவ என்ன சொல்றா, வழக்கொழிந்த மொழி, வழக்கு பேச்சு வழக்குல இல்லாத மொழின்னு நம்மள சொல்றா. ஆனா அவ சொன்ன வார்த்தைகளையா இன்னைக்கு அவ பேசிட்டு இருக்கா எல்லா வார்த்தைகளும். ஆனா தமிழ்ல சம்ஸ்கிருதம் அப்படி இல்லை. வால்மீகி நான் நதிக்கு போறேன்னா அகம் நதியின் கச்சாமின்னு தான் சொல்லி இருக்க முடியும், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. நாம இனி நான் நதிக்கு போறேன் அப்படின்னா நதிக்கு பெயர் வேணா மாறி இருக்கலாம். அவர் தமசாம் நதியின் கச்சாமின்னு சொல்லுவார், நாம காவேரியின் நதியின் கச்சாமின்னு சொல்லுவோம், கோதாவரியின் நதியின் கச்சாமின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இப்ப நாம பேசுற வார்த்தைகள் சாட்சாத் ராமனும் கிருஷ்ணனும் தசரதனும் பெரிய பெரிய ராஜாக்களும் ரிஷிகளும் மகரிஷிகளும் இன்னும் எத்தனையோ விதமானதான ஆச்சாரியர்களும் பெரிய பெரியவர்களும் பண்டிதர்களும் ஞாதாக்களும் வித்வான்களும் அபிஞர்களும் கோவிதர்களும் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ அதுல ஓரெழுத்து மொழிங்கிறதுல தமிழ்ல பெருமையா சொல்லுவார்னா சம்ஸ்கிருத தமிழ் ரொம்ப பழமையான மொழி, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேம்பட்டதான மொழி நம்ம மொழி. அது சம்ஸ்கிருதத்துல நமக்கு நம்ம சொத்து. இப்ப எல்லாம் எல்லாரும் அப்படியே மக்கள் அவளுக்கு சாயறதுங்கிறதுனால என்னமோ தமிழ் தான் இருக்கும் மேம்பட்டதான மொழி
அப்படின்னு சொல்லி அதுதான் உலகத்திலேயே பழமையான மொழின்னு வாட்ஸ்அப்ல சும்மா வேணா போட்டு அதுல 2வது பிளேஸ்ல இருக்கக்கூடியதான உலகத்தினுடைய பழைய மொழிகள்ல சம்ஸ்கிருதம் 2வது பிளேஸா, முதல் இடத்துல சம்ஸ்கிருத தமிழ் இருக்குன்றது. அதுக்கப்புறமா மோடி பொழுது போகாம ஓட்டு வாங்கணுங்கிறதுனால எல்லா இடத்துலயும் முதல் பிளேஸ் மிகத்தில் உலகத்தின் பழமையான மொழி, தொன்மையான மொழின்னு சொல்லியிருக்கேன். சம்ஸ்கிருதம் நாம ஓட்டு போடுறவா இல்லையோ, அவ்வளவு பெரிய சொத்து நம்மள்கிட்ட இருக்கு. அதை போய் நாம விடலாமா? அப்போ நட்சத்திர கிரக விப்ராணாம் வீருதான் எது சொன்னேன்னா, இதுகளுக்கெல்லாம் தலைவனாக பிரம்மா சோமனை வைத்தார். ஆனா சோம சப்தத்தை நீங்க போய் ஒரு சிவபக்தாள்கிட்ட போய் சொன்னீர்களானா அவ என்ன சொல்லுவான்னா, உமையா சக வர்த்ததே இது சோமஹா, சராமஹான்னா ராமனோட கூட அப்படின்னு. அப்ப சோமஹான்னா உமாவோடு கூட, சோமஹா உமையா சக வர்த்தமானஹா, உமாவோடு இருக்கக்கூடியவன். அப்ப உமாவோடு இருக்கக்கூடியவன் தான் சிவன் அப்படிங்கிறதா. அதாவது அந்த அர்த்தம் கூட வரா மாதிரி பதவி இருக்கு. ராமாயணத்துல ஒரு இடம் ரொம்ப குறும்பானவர், ரொம்ப அழகான பிரயோகங்கள் எல்லாம் காண்பிச்சிருப்பார். அவர் என்ன சொல்லுவார், தாராபதி நிபானனஹா அப்படின்னு ஒரு பதம் சொல்லுவார். தாராபதி நிபானனஹா, தாராபதி நிபானனஹானா தாராபதிக்கு சதிருஷமான முகத்தை கொண்டவன். நிபன்னா சதிருஷார்த்தத்துல வரும். தாராபதிக்கு நிப சதிருஷமான ஆனன முகத்தை கொண்டவன் அப்படின்னு ராமனை சொன்னாரானா நாம எடுத்துக்க வேண்டியதான அர்த்தம், தாரானா நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்களினுடையதான பதி தலைவன், நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவன் சந்திரன், அவனுக்கு சதிருஷமான திருமுகத்தை கொண்டவன், சந்திரன் போன்ற திருமுகத்தை கொண்டவன் தாராபதி நிபானனா அல்லது தாராபதி நிபானனா அப்படின்னு சீதையை சொல்றாருன்னா சந்திரனுக்கு சதிருஷமான, தாரானா நட்சத்திரம்னு எடுத்துக்கணும். ஆனா அதுக்கே பாருங்க, வேற ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நாமளே கூட ஒருத்தர் பரிகாசத்துக்கு சொல்லணும். எப்படின்னா, தாராபதி நிபானனா, தாரான்னு ஒரு பாத்திரம் அங்க இருக்கா, அந்த தாராவினுடைய பதி வாலி, அவனுக்கு சதிருஷமான முகம்னா குரங்கு மாதிரியான முகத்தை கொண்டவன் நாம ஒருத்தரை சொல்லணுமானா தாராபதி நிபானனான்னு சொல்லணும். சம்ஸ்கிருதம் அவ்வளோ படையக்கூடியது, அவ்வளோ அர்த்தத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியது. நாம இப்போ ஒருத்தரை புகழ்ந்து பேசுறோம். அப்படி பேசுற பொழுது அவரை பரிகசித்தா மாதிரி இருக்கணும், ஆனா பரிகசித்தா மாதிரி தெரியக்கூடாதுன்னா தாராபதி நிபானனா வால்மீகியே காண்பிச்சார். ஒருத்தர் தன்னுடைய இடத்துல இருந்து ரிட்டையர் ஆகி கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டார். போன உடனே ஒருத்தர் சொல்றார், அவர்கிட்ட கேட்கிறார், அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவர்கிட்ட கேட்கிறார், ஏ சுவாமி, நான் ரிட்டையர் ஆன பிறகு காலேஜ் அல்லது ஆபீஸ் எப்படி இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்னார், தமிழ்ல ரொம்பவும் ஈடுபாடு கொண்டதான அந்த கேள்வி கேட்கப்பட்டவர் சொன்னார், நீர் ரிட்டையர் ஆன பிறகு நம்ம ஆபீஸே களை இழந்து இருக்கு அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் களை இழந்து இருக்கிறதுன்னா, களைகள்னா களை இல்லாமல் இருந்தாதான் அந்த செடிகளுக்கு நடுவுல வீட்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அது இல்லாம இருந்தாதான் களைகளை பிடுங்கி எரியணும். அப்போதான் நமக்கு கொடுக்கக்கூடிய உரமோ ஜலமோ அதெல்லாம் அது வேண்டிய பயிருக்கு மாத்திரம் போகுமே தவிர பயிருக்கு நடுவுல வளர்ந்திருக்கக்கூடிய களைகள். அப்ப அது களையப்பட வேண்டியது. களைவாய் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் சொல்றாரு பாருங்க. அப்ப களைவாய் அப்படின்னா என்னுடைய போக்குவாய். அப்ப களைதல் அப்படின்னா போக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? களை இழந்து இருக்கு அப்படின்னா அவர் ஆபீஸ்லயே நாம இல்லாம ரொம்பவும் சோபையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கார். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம், அது ஒளி இழந்து இருக்குங்கிற அர்த்தம் மாத்திரம் இல்லாமல் வேண்டாத விஷயங்கள் இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடியதெல்லாம் தான் எடுத்து சாப்பிட்டு களை மாதிரி ஒரு பயிருக்கு நடுவுல இருக்கக்கூடியது அந்த மாதிரியாக இல்லாமல், இப்ப வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வேற ஒருத்தர் கிட்ட இல்லாமல், வேற ஒருத்தர் தான் இன்னொருத்தர் எடுத்து சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்லாமல் களை இழந்து இருக்கு அப்படின்னா நிம்மதியா இருக்கு, நல்லா இருக்கு அர்த்தம். இதெல்லாம் மொழிகளினுடைய அழகு. அது மாதிரி லட்சாதி லட்சம் சம்ஸ்கிருதம். அப்ப சோம அப்படிங்கிற பதத்துக்கு நாமோ பெருமாள், அதாவது சிவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாமானால், சந்திரன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கூட, சோமன் சந்திரன் பெயர். அதனால சோம சப்தத்துக்கு சிவன் அர்த்தம் வருங்கிறதுக்காக சொன்னேன். ஆனா சிவனுக்கு அர்த்தம் ஒரு முழுசா உண்மைன்னு அதை பிரிச்சு சொல்லணும். அதுக்கு பெயர் யோகம்னு பெயர். சோம சப்தம் சந்திரனை குறிக்கிறது ரூடின்னு பெயர். யோகா ரூடிர் பலியசி
அப்படின்னு ஒரு நியாயம். யோகத்துல ஒரு பதத்தை பிரிச்சு நாம புரிஞ்சுக்கிறத காட்டிலும் நேரடியா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமானால் அது ரொம்பவும் வசதி. இப்போ அப்பய தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் சிவனுடைய அம்சம். அவர் எல்லாமே சிவபரமா பண்ணணுங்கிறதுல அபிப்பிராயம் கொண்டிருந்தார். அதனால நாராயண சப்தம், அந்த நாராயண சப்தத்துல இருக்கக்கூடிய ந ஆ ர ஆ ய அ ந அ இந்த நாராயணங்கிறதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் சிவனை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்ற. இந்த நாராயண சப்தம் எப்படிப்பட்டதுன்னா நராணாம் அயன அப்படிங்கிறது அயன அப்படின்னா தட்சிணாயன புத்தராயணன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த அயன ராமாயண, அந்த அயனன்னா கதி மார்க்கம் வழி பாதை சரணி மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். ராமனுடைய வழி, ராமனுடைய வாழ்வியல் முறை, வாழ்வியல் நெறி அப்படின்னு அர்த்தம். அப்போ அயனம்ங்கிறதுக்கு இப்போ நாராயணங்கிறதுக்கு நராணாம் அயனம், மக்களினுடைய கதி, மக்கள் போகக்கூடியதான வழி, மார்க்கம் சரணி அப்படிங்கறதுதான் அர்த்தம் காண்பிச்சிருக்கிறது. நராணாம் நராஹா அயனம் எஸ்ன்னு ரெண்டு விதமா அர்த்தம் காண்பிச்சிருக்கா நம்ம பெரியவாழ்ல ரகசிய கிரந்தங்கள்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அயனங்கிறதுல தாத்தா தாதானா தான் இருக்கு. இப்போ நாராயண சப்தத்தினுடைய முதல் எழுத்து இருக்கு பாருங்க, தாத்தா தாதானா, அதே தான் அயனங்கிறதுல இருக்கு. அந்த ரேபத்தோட சேர்ந்த காரணத்தினால நாராயண அப்படிங்கிறது நாராயண அப்படின்னு 3 சுழி நாவா மாறிடுது. இப்போ அந்த ஒவ்வொரு எழுத்துமே பெருமாளை குறிக்கக்கூடிய அந்த நாராயணங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் சிவனை தான் குறிக்கிறது பிரமாணத்தோட அவர் காட்டுகிறார். பிரமாணம்னா சிவபுராணாதிகள்ல இருந்தெல்லாம் எடுத்து ஏதோ காண்பிப்பாள், அந்த மாதிரி எடுத்து காண்பிச்சுட்டார். எது நான் சொல்லியா எடுத்து, ரா சொல்லியா எடுத்து, யா சொல்லியா இருக்கக்கூடியது 3 சூழியன. ஆனால் இந்த 3 சூழியனாவுக்கு சிவன் பரமா சொல்ல முடியலையா அவருக்கு. ஆனா அது வாசகத்துல நம்மள மாதிரி இருந்தா நாம என்ன சொல்லியிருக்கோம், அயன அப்படிங்கிறதுதான் சப்தத்தினால சந்தியில இந்த இடத்துல இன்னொரு பதத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால நாவா மாறி இருக்கு. அதனால நாராயண சப்தத்தினுடைய முதல் எழுத்தாங்க நாவுக்கு நாம என்ன சொன்னோமோ அதுதான் இருக்கும் அப்படின்னு நம்மள மாதிரி இருந்தா சொல்லியிருப்போம். ஆனா அவர் என்ன சொன்னார்னா பிராமணிகர். அவர் என்ன பண்ணிட்டார், நத்வம் பரம்பாததே, பின்னாடி இருக்கக்கூடியதான நத்வம், அந்த நாவ அது பின்னாடி கடைசியா இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, அது அதே நான் தான் நாவா மாறி இருக்கு. ஆனா அவர் என்ன சொன்னார்னா பின்னாடி இருக்கக்கூடிய என்ன சிவபரமா அதை ஆக்க முடியாம அதுக்கு எந்த விதமான பிரமாணமும் கிடைக்கல அப்படின்னு பிராமணிகரா ஒத்துண்டார் அவர். நத்துவம் பரம் பாததே, பின்னாடி இருக்கக்கூடிய நகாரம். இப்ப இந்த மாதிரி சொல்லறதெல்லாம் நாம கூட எல்லா சப்தங்களுமே பெருமாளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சப்தங்களை எல்லாம் பெருமாளுக்கு சில இடங்கள்ல இப்ப அக்னி அப்படின்னு சொல்லுவோம். அக்னினா அக்ரம் நயசீதி அக்னி, அக் அப்படின்னா அக்ரம் முன்னாடி, நயசிங்கிறதுல என்ன அப்படின்னு எடுத்து அக்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எடுத்து செல்லுபவன், மேல் நோக்கி எடுத்து செல்லக்கூடியவன், நம்மளது அந்த வழித்து எடுத்து செல்லக்கூடியவன் அக்ரம். இந்த லோகத்தை காட்டிலும் உயர்ந்தான லோகங்களுக்கு நயத்தி எடுத்து செல்லக்கூடியவன், அழைத்து செல்லக்கூடியவன் அப்படின்னு நாம அர்த்தம் சொல்றோம். இப்ப இந்த அக்னி சப்தம்லாம் நாம பிரிச்சு அர்த்தம் சொல்றோம் பாருங்க, அக்னி அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் யோகம்னு பெயர். ஆனா ஒரு பதத்துக்கு அப்படியே லோகத்துல ஒரு அர்த்தம் வச்சுட்டாலும் இல்லையோ அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாது பாருங்க, அதுக்கு பேர் ரூடின்னு பேர். அப்ப லோகத்திலேயே பிரசித்தினால அந்த அர்த்தம் வந்திருக்குன்னா ரூடி, அதுக்கு பதத்தை பிரிச்சு உடைச்சு எடுத்துட்டு வரக்கூடியதுக்கு யோகம்னு இப்ப யோகம்னா சேர்க்கை, இது இந்த பதம் இந்த பதம் சேர்ந்ததுனாலன்ட்டு. அப்ப சேர்த்து வரும்பொழுது பல அர்த்தங்கள் வரலாம். ஒன்றா அந்த முழுமைக்கும் என்ன அர்த்தம், அந்த முழுமைக்கு இருக்கக்கூடியதான எந்த ஒரு ரூடி உண்டோ அது யோகத்தை காட்டிலும் பிரசித்தமானது, அது யோகத்தை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது. முதல்ல தான் கிரகிச்சு கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சிவாச்சாரிகள் இதுல நியாயமே இருக்கு. யோகாதிபுடைய பலிங்கிறதெல்லாம் பாஷ்யக்காரர் காலத்துக்கு முன்னாடில இருந்து சாஸ்திரக்காரர் சொல்லிட்டு இருக்கக்கூடியது. அப்போ சோம சப்தத்துக்கு யோகத்தினால சிவன், ச உம அப்படிங்கிறது, ரூடியினால சந்திரன். அதனாலதான் சிவன் சந்திரனுக்கு சோமன்னு பெயர் இருக்கிறதுனாலதான் சந்திரனுடைய பிள்ளைக்கு சோமசிய அபத்தியம் புமான் சௌமியா அப்படின்னு
புதன்கிழமைக்கு சௌமிய வாசரகா அப்படின்னு பேர் வச்சு. அப்ப இவன் சௌமியன் ஆகணுமானால் அவ அப்பா சோமன். அந்த சோமன்கிறத வார்த்தை ரூபியாக சந்திரனுக்கு வந்திருக்கிறது. அந்த சந்திரனை நட்சத்திரங்கள், கிரகங்கள், விப்ரங்கள், பயிர்கள், யாகங்கள், தபஸ்கள் இதுகளுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கினான் அப்படிங்கிறது. அதனால இப்ப என் சொல்ல வந்தது என்னன்னா, சம்ஸ்கிருதம் ஒரு பெரிய அத்தியுதமான மொழி. இத அடியன் இத்தினூண்டு வாசிச்சிருக்காங்க, இலக்கியத்துல வாசிச்சிருக்கேன். அந்த இலக்கியத்துல வாசிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால சாஸ்திர பிரவேசமும் நம்மளுக்கு வேதாந்தாதி சாஸ்திர பிரவேசமும் இருக்கிறதுனால நமக்கு அதை ரசிக்க முடியாது, நல்லா பண்ண முடியாது. அது சும்மா ஒரு 4 வருஷம் படிச்சா வந்துடும்னு அடியேன்னு சொல்லல. ஆனா 4 வருஷத்துல படிக்கிறதுனால ஏற்படக்கூடியதான ஒரு பலன் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். ஒரு 4 வருஷம் சம்ஸ்கிருதம் 5 வருஷம் படிச்சோம். அப்படி படிச்ச பிறகு நாம ஆத்துல ஒரு 70-80 வயசுல என்ன பண்றதுன்னு தெரியாம குமுதமும் கல்வியும் படிக்கிறத விட்டுட்டு நாம ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த மாதிரி அடி உங்கள் வித்யாலயத்துல படிச்சுட்டு அவ அத பைத்தியமா அதை படிக்கிறவா நிறைய பேர் இருக்கா. அவ வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டு இருக்கிறது. அதெல்லாம் அது சம்ஸ்கிருதம் இழுத்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய சொத்து நம்ம கையில இருக்குங்கிறதுக்காக அடியேன் சொல்றேன். அதனால சம்ஸ்கிருதம் நாம படிக்காட்டா யார் படிக்க போறாங்கிறதுனால சோம சப்தத்துல ஆரம்பிச்சு எல்லா பதமும் ருத்ராக அப்படின்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி எல்லா விதமானதான வழியிலையும் நம்மளை இழுத்து தானும் வளர்ச்சி கொண்டு சம்ஸ்கிருதம். அதுல சோமனை ராஜாவாக ஆக்கினான்னு சொன்னார். ஒருத்தர் கோஷமான சந்திரனை அப்படிங்கிற அர்த்தத்தினால வரக்கூடிய அர்த்தத்தை விட்டுவிட்டு எங்க ருத்ரனை சிவனை தான் வியாக்கினார்னு சொல்லிக்கலாம். ஆனால் பிரம்மா பண்ணினது சந்திரன் தான். ஏன்னா சந்திரனுக்கு தாராபதின்னு பெயர். சந்திரனுக்கு யஜ்ஞங்கள், தபசுகள் இதுகளுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறதுக்கு பெயர். எல்லாம் பயிர்களுக்கெல்லாம் சில வேதத்திலேயே இன்னொரு இடத்துல இப்படி வீருதுகளுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கி வைத்தான் அப்படின்னு சொல்றார். மேல ராஜ்யாம் வைஷ்ரவணம் ராஜ்யே ஜலானாம் வருணம் ததா ஆதித்யானாம் பதிம் விஷ்ணு மசூனாமதபாவகம். ராஜாக்களுக்குள்ளே வைஷ்ரவணங்கிறது குபேரனுக்கு வாஸ்தவத்துல பெயர். அதாவது நாம ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே அது மாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குபேராய அப்படின்னு அதுலயே வரும் பார்த்தோம். அந்த குபேரன் தான் ராஜ்யாம் வைஷ்ரவணம். அவன் அத்தனை சொத்துக்கு அதிபதி. வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான இமாலய மலை மேல இருக்கக்கூடிய அலகா பட்டணத்துல இருக்கிறவன். அலகாபுரி அப்படிங்கிறது அதுதான் அழகாபுரி. அப்படி அழகாபுரின்னு 2 பக்கமாவும் சொல்றாங்க. அது அலகா பட்டணம். அதனுடைய ராஜாவாக வைஷ்ரவன் ஆகிறதான வைஷ்ரவணன் அப்படிங்கிறது என்னன்னா விஸ்ரவஸ்ன்னு ஒருத்தர். அந்த விஸ்ரவஸுக்கு ஒரு மனைவியின் மூலமா பிறந்தவன் குபேரன். இன்னொரு மனைவியின் மூலமா குருஞ்சான்னு ஒரு மனைவி. அந்த குருஞ்சாவின் மூலமா பிறந்தவன் தான் ராவணன். அப்ப குபேரன் ராவணன் 2 பேரும் அண்ணா தம்பி. ஏன்னா அப்பா ஒருத்தர் அந்த விஸ்ரவஸ் அப்படிங்கிறவன். அந்த விஸ்ரவசனுடைய பிள்ளையா வைஷ்ரவணம் ராஜ்யே ஜலங்களுக்கு அதிபதியாய் வர்ணனையும் ஆதித்யானம் பதிம் விஷ்ணும். அத்தனை 12 ஆதித்ய துவாதசாதித்யாக அப்படின்னு இருக்கக்கூடிய 12 சூரியர்களுக்குமாக சேர்த்து இந்திரனுடைய அனுஜனாக வந்திருந்ததான உபேந்திரனான பெருமாளையும் வசூனாம் அத்தனை விதமான அஷ்ட வசுக்களினுடைய தலைவனா பாவகன் நெருப்பையும் பிரஜாபதினாம் தக்ஷம் பிரஜாபதிகளுக்கு தலைவனா தக்ஷனையும் மருதாம் வாசவம் மருதாமபி இந்திரனை தலைவர்கள் வசுக்களுக்கும் தலைவனாகவும் மருதாம் சப்த மருத்துக்களுக்கு தலைவனாகவும் அல்லது தெய்வத்தம் மருத்துவ தேவர்களுக்கு பெயரும் தைத்யானாம் தானவானாம் அத்தனை விதமாக அசுராளுக்கும் தானவர்களுக்கும் தலைவனாக பிரகலாதனையும் பெருமாள் இவன் பிரம்மா பண்ணான். பித்ருணாம் தர்மராஜானம் யமம் ராஜ்யே பேஷேச்சயத் பித்ருகளுக்கு தலைவனாக தர்மத்தினுடைய தலைவனாக கூடிய யமனையும் ஐராவதம் கஜேந்திராணாம் விசேஷானாம் ததௌ அத்தனை யானைகளுக்கு தலைவனாக ஐராவதம் யானைக்கும் அந்த பதவியை கொடுத்தான். பதத்ரிணாம் ச கருடம் பறவைகளுக்குள்ளே கருடனையும்
தேவானாமபி வாசவம் தேவர்களுக்கு அனைவருக்கும் தலைவனாக இந்திரனையும் உச்சை சிரவசம் அஸ்வானாம் குதிரைகளுக்குள்ளே உச்சை சிரவசுங்கிறதான பார்க்கடலை கடைந்த புழுதி எழுந்ததான குதிரையையும் இந்த மாடுகளுக்குள்ளே எருது அப்படிங்கிறதான எருத தலைவனாகவும் ஆக்கி வைத்தார். இதெல்லாம் இந்த தலைவனாக இருக்க வேண்டியது அப்படின்னு பிரம்மா பண்ணி கொடுத்தான். மிருகாணாம் செய்வ சர்வேஷாம் ராஜ்யே சிம்மம் ததௌ பிரபு அத்தனை மிருகங்களுக்கு நடுவிலே சிம்மத்தை ராஜாவாகவும் சேஷம் து தந்தசூகானாம் அகரோர் பதிமவ்யயா தந்தசூகங்கள்னா சர்ப்பங்கள் அவைகளுக்குள்ளே சேஷனை தலைவனாக ஆக்கினான். தந்தசூகானாம் அகரோர் பதிமவ்யயா அப்படி அவனை தலைவனாக ஆக்கினான். அந்த அழிவில்லாததான பிரம்மாவானவன் ஹிமாலயம் தாவரங்கள் நகராமல் ஒரே இடத்திலே இருக்கக்கூடியவைகளுக்குள்ளே ஹிமாலயத்தையும் முனினாம் கபிலம் முனிம் கபிலர் முனிவர்களுக்குள்ளே சிரேஷ்டவனாக வைத்தான். இதெல்லாம் மகிமா இருக்கு. ஒரு ஸ்லோகம் இருக்கு, மகிமா கேனாதிசயத்தே தன்னுடைய தேஜஸ்னால ஒருத்தர் ஒரு பதவியை தன்னுடைய தேஜஸ்னால ஒரு இடத்தை அடைந்திருக்கார். அந்த பெருமையை பெற்று இருக்கார் அப்படின்னா அவனை யாரால மட்டுமா யாரால பண்ண முடியும்? அப்படி அவளுக்கு தேஜஸ பண்ணான் அப்படின்னா கபில மகர்ஷி கபிலாச்சாரிய தஞ்சோ வேதிபதி அப்படிங்கிறதெல்லாம் அவரே கூட கிருஷ்ணனுடையதான இதுல வந்திருக்கார். அப்படிங்கிற காரணத்தினால பெருமாளினுடைய அம்சம் இருக்கவேதான் அது வந்தது அப்படிங்கறது சொல்றாள். முனீனாம் கபிலம் முனிம் ஹிமாலயம் ஸ்தாவராணாம் முனீனாம் கபிலம் முனிம் நகினாம் தம்ஷ்டினாம் சைவ மிருகாணாம் வியாக்ரமீஸ்வரம் நிறைய கூறிய நகங்களை கொண்டது கோரை பற்களையும் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள் எல்லா பிராணிகளையும் அப்படி எல்லா பிராணிகளையும் நகினாம் தம்ஷ்டினாம் சைவ மிருகாணாம் அது எல்லாத்துக்கும் வியாக்ரம் புலியை தலைவனாக ஆக்கி வைத்தார். வனஸ்பதினாம் ராஜானம் லக்ஷணமேவாபியசேச்சயத் வனஸ்பதிகளுக்குள்ள வனஸ்பதினா காட்டுல இருக்கக்கூடிய பெரும் மரங்களுக்கு பெயர். அப்படி வனஸ்பதிகளுக்குள்ள அந்த பெரும் மரங்களுக்குடையதான வரிசையில மிகச்சிறந்தாக என்ன பண்ணார் அப்படின்னார். வனஸ்பதினாம் ராஜானம் பிளக்ஷமேவாபியசேச்சயத் பிளக்ஷம் நிக்ரோத பிளக்ஷம் நிக்ரோதம்னு தலைக்கீழ வரக்கூடியது. பிளக்ஷன்னு ஒரு 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 மர விசேஷம். அதனால அந்த வனஸ்பதினாம் ராஜானம் லக்ஷமேவாபியசேச்சயத் ஏவமேவான்யஜாதீனாம் பிராதான்யேன கரோத் பிரபூன் இந்த மாதிரி எல்லா ஜாதிகளிலேயும் எல்லாவற்ற வஸ்துக்களுக்குள்ளேயும் தலைவனாக ஆக்கி கொடுத்தான். ஏவமேவான்யஜாதீனாம் பிராதான்யேன கரோத் பிரபூன் அப்படி மற்றவர்களுடைய எல்லாருக்கும் சரியான முறையிலே அவர்களுக்கு தலைவனாக ஆக்கி வைத்தான். பூர்வஸ்யாம் திஷி ராஜானம் வைராஜஸ்ய பிரஜாபதேஹே திஷாபாலம் சுதன்வானம் சுதம் வை சோப்யசேச்சயத் தன்னுடைய கிழக்கு பகுதியிலே பூர்வஸ்யாம் திஷி ராஜானம் வைராஜஸ்ய பிரஜாபதேஹே விராஜங்கிறதான பெயர்ல இருக்கக்கூடிய பிரஜாபதியாக இருந்ததான அந்த விராஜங்கிறவன் அவனுக்கு வைராஜஸ்ய பிரஜாபதேஹே திஷாபாலம் சுதன்வானம் சுதம்பை சோப்யசேச்சயத் அவன் அவனுடைய பிள்ளையான சுதன்வான்னு பெயர் கொண்டிருக்கக்கூடியதான அந்த குமாரனை திஷாபாலன் பூர்வஸ்யாம் திஷி ராஜானம் வைராஜஸ்ய பிரஜாபதேஹே திஷாபாலம் சுதன்வானம் சுதம்பை சோப்யசேச்சயத் திஷாபாலனாக ஆக்கி வைத்தான். கிழக்கு திசைக்கு சுதன்வாவை ராஜா வைராஜஸ்ய பிரஜாபதேஹே திஷாபாலம் சுதன்வானம் சுதம்பை சோப்யசேச்சயத் அப்படி சுதன்வாங்கிறதான அந்த தன்னுடைய
வைராஜ பிரஜாபதியுடையதான புத்திரனை பண்ணான். வைராஜ பிரஜாபதினு ஒரு காலத்துல அவருடைய பிள்ளை சுதர்மாங்கிறவனை தலைவனாக அப்படி கிழக்கு பக்கத்தில் பண்ணான். தட்சிணஸ்யாம் திசி ததா கர்தமஸ்ய பிரஜாபதே புத்திரம் சங்கபலம் நாம் ராஜானம் சோப்யஜேதயதே. தெற்கு பக்கத்திலே தட்சிணஸ்யாம் திசி ததா கர்தமஸ்ய பிரஜாபதே கர்தம பிரஜாபதியுடையதான புத்திரம் சங்கபதம் நாம அவருடைய பிள்ளை சங்கபதன் அப்படிங்கிறவன் அவனை ராஜாவாக ஆக்கி வைத்தார் பிரம்மா. கிழக்கா எடுத்து பூர்வசியாம் திசி கிழக்கா எடுத்து கிழக்கிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்தது பிரதட்சணத்துல வரும்பொழுது இது வருது தட்சிணசியாம் திசி தெற்கு திசையில. அந்த தெற்கு திசையில தான் கர்தம பிரஜாபதியினுடைய பிள்ளைய தலைவனாக ஆக்கி வைத்தார். பশ্চিமஸ்யாம் திசி ததா ரஜச புத்திரம் அச்சுதம் கேதுமந்தம் மகாத்மானம் ராஜானம் சோபியசேச்சயத். பশ্চিமாயாம் திசி பশ্চিமனாக்க மேற்கு, மேற்கு பக்கத்திலே கர்தமஸ்ய பிரஜாபதேஹே கர்தம பிரஜாபதியினுடையதான புத்திரனாக சங்கபதன் அந்த சங்கபதனை ராஜாவாக அபியசேச்சயத். பশ্চিமஸ்யாம் திசி ததா ரஜச புத்திரம் அச்சுதம் கேதுமந்தம் மகாத்மானம் ராஜானம் சோபியசேச்சயத். கிழக்கு பশ্চিம திசையில மேற்கு பக்கத்துல இருந்து ராஜா ரஜசினுடைய பிள்ளையான கேதுமந்தன்கிறவனை வைத்தான். கேதுமா அப்படிங்கிறவனை தலைவனாக வைத்தான். ததா ஹிரண்ய ரோமானம் பர்ஜன்யஸ்ய பிரஜாபதேஹே ஸ்ரீத்யாம் திசி துர்தர்ஷம் ராஜானம் அபியசேச்சயத். இரண்ய ரோமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான ஒருத்தனை வடக்கு பக்கத்துல உதீத்யாம் திசி துர்தர்ஷம் அந்த யாராலும் எதிர்க்கப்பட மாட்டாதவனான அந்த இடத்தை அந்த வடக்கு பக்கத்தினுடையதான பகுதியை ராஜானம் சோபியசேச்சயத். அப்படி ஒவ்வொரு திசையிலேயும் ஒவ்வொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணார். அவனை பட்டாபிஷேகம் பண்ணான் ஒவ்வொரு ராஜாவை. இப்போ 4 பக்கமும் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்காள். தைரியம் பிருத்திவி சர்வ சமுத்ரி சபத்தனா யதா பிரதேசமத்யாபி தர்மத பரிபால்யதே. இதெல்லாம் அவர் சொன்ன காலத்துல. தைரியம் பிருத்திவி சர்வ சப்தத்வீபா சகானனா காடுகளோடு கூடியதாய் சகானனா காடுகளோடு கூடியதாய் இருக்கக்கூடியதான ஒரு 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 இடம். தைரியம் பிருத்திவி சர்வா சப்தத்வீபா சபத்தனா சப்தத்வீபங்கள் இன்னும் குட்டி குட்டியா இருக்கக்கூடிய நகரம் சாட்டிலைட் டவுன்ஷிப்ல சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் உதீத்யா உதிஷி துர்தர்ஷம் ராஜானம் அபியசேச்சயத். தைரியம் பிருத்திவி சர்வா சப்தத்வீபா சபத்தனா தைரியம் பிருத்திவி சர்வா சப்தத்வீபா சபத்தனா பத்தனங்களோடு கூடியது பழைய பட்டணங்களோடு கூடியதா. இப்படி கூட்டி கரெக்டா நம்ம நினைச்சோம்னா சரியா ரொம்பவும் சரியா பண்ணோம்னா எத்தனையோ கோட்டைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இவர் அந்த கோட்டையில இதை காப்பாத்தி கொடுத்து அவர் யதா பிரதேசம் அத்தியாபி தர்மத பரிபாலயதே. இப்படி ஒரு தர்மத்திற்காக எல்லா செயல்களும் செய்யப்படுகின்றனங்கிறதான எண்ணமும் இருக்கணும். அதை நம்பக்கூடியதான தன்மை அந்த ஆச்சாரத்துக்கு மேல இருக்கணும். அப்பதான் அந்த இடம் சரியா. அதனால அந்த மாதிரியான யதா பிரதேசம் அத்தியாபி இவா அதர்மமா வந்துட்டு உங்களுக்கு அதர்மம் தலைக்கேறி போயிட்டு தேவர்களை பார்த்து சொல்ல தேவாதி தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க. தைரியம் விபூஷி தூதா ராஜானோ ஏ முனி சப்தமா ஏ பவிஷ்யந்தி ஏ தூதாஹ தர்மேஸ்வரேஸ்வரா த்விஜா ஏதே சர்வே பிரவருத்தஸ்ய ஸ்திதௌ விஷ்ணோர் மகாத்மனாஹ. விஷ்ணுவினுடைய பெருமாளினுடையதான அத்தனை விதமானதான பெருமைகளுக்கும் காரணமாய் விபூஷயிதா ராஜானோ ஏதான்யே முக்தி சத்தமா. இவ யதா பிரதேசம் அத்தியாபி அவளுக்கும் ஒரு தேசத்தை கொடுத்தான்.
ஒத்துட்டாங்கன்னா அதனால அதை மீறாமல் இருந்தாள். அதனால யதா பிரதேசம் அத்தியாபி தர்மத பரிபால்யதே, தர்மத்தோட அத்தனை பேரும் பரிபாலித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ராஜாக்களின் மூலமாய். ஏதே சர்வே பிரவருத்தஸ்ய ஸ்திதௌ விஷ்ணோர் மகாத்மனாः விபூதா ராஜானோ ஏகான்யே முனிசத்தமா. இந்த மாதிரி அவர்களாலே பூமியானது நிறைய விரிந்து போய் இவர்களினுடையதான மருத்துக்களினுடையதான மருத்துவ காற்று அவர்களினுடையதான அப்படின்னா அவரை காண்பிக்கிறார். விபூதி பூதா ராஜானா இதெல்லாம் அவர்களுடைய சொத்துன்றதை காண்பிக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்லையா. அத்தியாபி தர்மத பரிபாலனை, இப்போ உள்ள தர்மத்தோட அவர்கள் பரிபாலித்து கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னா இது இந்த மாதிரியா சரியானதான முறையிலே நடத்தப்பட்டு போயிட்டு இருக்கிறதுதான் சரியான ஹேத்துவா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏதே சர்வே பிரவருத்தஸ்ய ஸ்திதௌ விஷ்ணோர் மகாத்மனாः, இவா எல்லாருமே ஜெகத் ஸ்திதியை பண்ணுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகத் சிருஷ்டிய பண்ணி அதை பரிபாலனம் பண்ணுங்கிறதான எண்ணத்துல இருக்கக்கூடியதான அத்தனை ராஜாக்கள், அத்தனை ராஜாக்களுமே விபூதி பூதா ராஜானா ஏஜானே முனிசத்தம. இன்னும் யார் யாரெல்லாம் சொல்லாம விட்டுருப்போமோ இவா எல்லாருமே கூட விஷ்ணோர் மகாத்மனாக விபூதி பூதாக, ரொம்பவும் மகாத்மாவா சிறந்தவனா இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய செல்வங்களாக இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னார். ஏதே சர்வே பிரவருத்தஸ்ய ஸ்திதௌ விஷ்ணோர் மகாத்மனாः விபூதி பூதா ராஜானோ ஏகான்யே முனிசத்தமா. இது எல்லாருமே ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு விபூதிகளாகத்தான் இருக்கின்றன. நீ மாத்திரம் இல்லை, ஏ பவிஷ்ய ஏ சர்வபூதேஸ்வரா, இன்னும் யார் இங்க சாஸ்வதமா வந்து இருக்க போறா, எப்படி உயர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கறதான எண்ணமெல்லாம் இல்லை. எல்லாம் பெருமானுடைய நடக்கிறது. அதனால இந்த தன்னுடையதான செல்வத்தை தன்னுடையதான சக்தியினால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாலே ராஜாக்கள் 12 பேர். அவ யாருமே கூட பெருமாளனுடைய எழுத்துக்கு இருக்கக்கூடியவர்கள். தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோர் அம்ச சமுத்பவா, இப்படி விஷ்ணுவினுடைய அம்சமான இந்த விஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான எந்தெந்த விதமானதான ராஜாக்கள் உண்டோ மக்கள் உண்டோ அவர்களையெல்லாம் ராஜா சரியான முறையிலே எடுத்து நடத்தி செல்ல வேண்டும். ஏது தேவாதிபதையோ, சில தேவதைகள், ஏக தைத்யாதிபாஸ்ததா, அல்லது தைத்யாதிபர்கள் தானவர்களினுடைய தலைவர், ஏனாதா பிஷிதாசனான், மாம்சம் சாப்பிடுவார். அப்படி மாம்சம் சாப்பிடக்கூடியவர்கள் தான் எந்த விதமான கெடுதலும் பண்ணாததாக இருந்தும் கூட மக்களுக்கு கெடுதலையே எண்ணக்கூடியதான ராட்சசர்கள். இன்னும் தைத்யாதிபதையா தைத்யாதிபாஸ்ததா, இன்னும் எந்தெந்த விதமான தைத்தியர்கள் திதியினுடைய பிள்ளைகள் எல்லாம் உண்டோ அவர்களாலே லோகம் கெட்டு போவது அப்படிங்கிற காரணத்தினால அவ எல்லாருமே விஷ்ணுவினுடைய அம்சங்கள் தான் சொல்லி, அந்த அம்சத்தின் மூலமாய் யார் யாரெல்லாம் இருந்தாலோ இருக்க போறாளோ அப்படிப்பட்டதான விஷ்ணு அம்சத்திலே இருக்கக்கூடியதான அத்தனை பேருக்கும் இவர் காண்பிக்கிறார் விஷ்ணு அம்சம் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் அத்தனை ராஜாக்களும் அப்படின்னு. ஏக தேவாதிபதையோ ஏக தைத்யாதிபாஸ்ததா தானவானாம் சயேநாதாஹ ஏநாதா பிஷிதாசனான். இன்னும் தேவாதிபதிகள், தைத்யாதிபதிகள், தேவர்களினுடைய தலைவன், அதே மாதிரி பிஷிதாசனர்கள், இவா எல்லாரினுடைய பிஷிதம்னா மாம்சம், இது எல்லாவற்றினுடையதான தலைவனா எல்லாவற்றினுடையதான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா எம்பெருமான் இருக்கான். ஆனா அவர் பொதுவா சொல்றார், அந்த பசங்களோட கூட நீங்க வந்தீர்கள், ஒவ்வொரு திசையிலேயும் அவர்களை நாம ஸ்தாபித்து வைத்தோம். இன்னும் யார் யாரெல்லாம் ராஜாக்களாக வருவார்களோ
இவ எல்லாருமே கூட சர்வபூதேஸ்வரர்களா இருப்பாள், அத்தனை பேருக்கும் தலைவனா இருப்பாள். நான் இருக்கிற வரைக்கும் இது நிச்சயமா இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா இது எதையுமே நாம தூக்கிட்டு போக போவது இல்லைங்கிறதான எண்ணம் இருக்கணும். கடைசியா இப்ப சொன்னார், இந்த மாதிரி தைத்தியாதிபதிகளும் தேவாதிபதிகளுமாக நாம பிரிச்சு காண்பிச்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரியாக இது என்னென்ன விதமானதான தானவர்கள் ராட்சசர்கள் வாழ்ந்தாலோ அவர்களினுடையதானவர்கள் எல்லாம் பசூனாம் ஏக பதய பதயோ ஏக பக்ஷினாம் மனுஷ்யாணாம் ச பதயோ நாகானாம் அந்திபாஸ்தயே நாகானாம் அதிபாஸ்தயே. இன்னும் பசுக்களுக்கு தலைவன், பசுக்களினுடைய தலைவன். அப்புறமா மனுஷ்யானாம் பதயா, மனுஷர்களினுடைய தலைவன். நாகானாம் அதிபாஸ்தயே, பல வகைப்பட்டிருக்கக்கூடிய நாகங்களினுடைய தலைவன். இப்படி எல்லா விதத்திலேயும் எல்லா மக்களுக்கும் நாம் நன்மையையே பயக்க வேண்டும்ங்கிறதான எண்ணத்துல பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவற்றை கெடுக்கக்கூடியவர்களா தேவ தானவ ராட்சசர்கள் எல்லாம் வருவார்களானால் அதிலிருந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடியவங்கிற காரணத்தினால ருத்ரன் பசு பதி பதி பதையோ ஏற்ற பக்ஷினாம், தலைவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். இப்படி எத்தனை விதமானதான விஷயங்கள் உண்டோ இது எல்லாமே பகவத் அம்சத்தினாலே வந்திருக்கக்கூடியதுங்கிறதுனால பசூனாம் ஏச்ச பஷ்யத பிராயோ ஏ பதையோ ஏச்ச தட்சிணாம் பக்ஷினாம் இருக்கு. பசு பசூனாம் பதி, பறவைகளினுடைய தலைவன் எல்லாவற்றையுமே. மனுஷ்யானாம் ச பதயோ தனானா நாகானாம் அதிபாஸ்தயே, மனுஷர்களினுடைய தலைவனும் நாகங்களுக்கு தலைவனுமா இருக்கக்கூடியவர்கள் யாரோ விருக்ஷாணாம் பர்வதானாம் ச கிரகாணாம் சாபி ஏதிபாஹ, விருட்சங்கள் மலைகள் கிரகங்கள் கிரகங்கள் இவைகளினுடைய அதிபனாக இருக்கக்கூடியவர்களை அதீதா வர்த்தமானாச்ச ஏ பவிஷ்யந்தி சாப்பரே, ஏற்கனவே இருந்திருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே இருந்து எல்லா விதமான நன்மையையும் பண்ணவர்கள், ஏற்கனவே அத்தனை விதமானதான பெருமாளினுடையதான வைபவம் தான் இதுன்னு தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இருக்கிறார்கள். ஏ சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோர் அம்சாத்மனா, இது எல்லாமே விஷ்ணுவினுடைய அம்சங்கள். குதிரைகளாகட்டும், யானைகள், சிங்கங்களாகட்டும், சாதாரண பசு பட்சிகளாகட்டும், இது எல்லாமே கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வந்திருக்கக்கூடியதான். ஆனால் இந்த பூர்வபட்சமா தான் வைக்கப்படுறார். ஏச்ச சர்வபூதஸ்ய விஷ்ணோர் அம்ச சமுத்பவாஹ நஹி தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோர் அம்ச சமுத்பவாஹ நஹி பாலன சாமர்த்ய ருதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதம் ஸ்திதௌ மஹா பிராஜ்ஞ பக்த்யந்தஸ்ய பவத்யன்யஸ்ய கஸ்யசித் நஹி பாலன சாமர்த்யம் ருதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதம் ஸ்திதௌ மஹா பிராஜ்ஞ பவத்யல்பைவோடுராட். பெருமாளை நாம ஆராதனாதிகள் எல்லாம் பண்ணி எப்படியோ நாம ரட்சணம் பண்ணி வைத்துக் கொண்டிருப்போம். அப்படின்னால் அவர் என்ன பண்றாருன்னா ஸ்திதம் ஸ்திதௌ மகா பிராஜ்ஞ, அது உறுதியா நீங்க சொன்னது கேட்கப்பட்டு விட்டது. நஹி பாலன சாமர்த்தியம் ருதே சர்வேஷாம் ஹரிம், அத்தனை விதமான வஸ்துக்களுக்கு தலைவனாகவும் பதியா இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படி அவனே ரட்சணம் எல்லாவற்றுக்கும் பண்ணணுங்கிறதாக சொல்லி ஸ்திதம் ஸ்திதௌ மகா பிராஜ்ஞ பவத்யன்யஸ்ய கஸ்யசித். இது பிரஜா சிருஷ்டி வேளையில ஒரு மாதிரியும் பசுபதியினுடையதான அபசிருஷ்டி வேளையிலேயும் வேற வேற மாதிரியாக இருந்தும் கூட எம்பெருமானேதான் நமக்கு ரட்சிப்பவன் அப்படிங்கறத அர்த்தம் போட்டு அந்த அர்த்தம் நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கிற காரணத்தினால இந்த ஸ்லோக பர்யந்தம் 20வது ஸ்லோக கண்டம், அதுக்கு மேல ஒரு குழு நடந்துச்சு. இது எல்லாமே பெருமாளினுடையதான விபவம், பெருமாளினுடையதான மேன்மை அப்படிங்கிறத காண்பித்து இருக்கக்கூடியது. எல்லாம் விஷ்ணுவினுடைய அம்சம், எல்லாம் அவனுடையதான பிரவருத்தியினால ஏற்பட்டிருக்கக்கூடியது. நம்மளுக்கு தனியா ஒரு சுவாதந்திரம் இல்லை.
இப்படி யார் யார எதெதுவாக கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு ஆதிபத்தியத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத 20வது ஸ்லோக பர்யந்தம் இன்னும் கூட இருக்கு. நாங்க இந்த இடத்துல இந்த வாரம் நிறுத்திக் கொள்ளலாம். பெருமாள் அனுகிரகத்துல அடுத்த சனி ஞாயிறு பார்க்கலாம். சனிக்கிழமை உபன்யாசத்தை பத்தி அடியன் தெரிவிக்கிறேன். எனக்கு காலேஜ் இருக்கிற காரணத்தினால அடியனால பண்ண முடியல. பெருமாள் அனுகிரகம் இப்போ பெருமாளனுடையதான விபூதி தான் இது எல்லாமே பெருமாளுடையதுன்னு காண்பித்து அப்படியே ஜெகச்சுருட்டி பிரகாரத்துல பிரகிருத்தியாதிகளை சொல்ல போற அதுகளெல்லாம் பெருமாளுக்கு ஒவ்வொரு விதமானதான ஆபரண விசேஷங்களா இருக்குன்னு சொல்ல போற அத பெருமாள் அனுகிரகத்துல வந்த வாரத்துல செய்யும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.